நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி செட் பண்ணிவிட்டு என்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அடுத்து நீங்கள் ஃபர்னிச்சர் மேலேயே கை வைக்கணும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ கஸ்டம் ஆடியன்ஸ்னால் கஸ்டம் ஆடியன்ஸில் என்ன ஃபேக்டர் நீங்கள் பேஸ் பண்ணி சூஸ் பண்ண போகிறீங்க? அதே நீங்கள் செலக்ட் பண்ணவே இல்லை. இல்ல ப்ரோ. இப்ப நம்ம கஸ்டம் ஆடியன்ஸ்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கேம்பெயின் ரன் பண்ணியிருப்போம்ல, அந்த ஆடியன்ஸ் அது சேவ் பண்ணியிருப்பீங்களா? அதுதானே கிளிக் பண்ணணும் இல்லையா? அதை நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும்ல. அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல. அதில் என்ன மாதிரி இன்ட்ராக்ட் ஆன பீப்புளை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க? இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? கிரியேட் கஸ்டம் ஆடியன்ஸ்னு கொடுத்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி அதில் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் ஃபாலோயிங், யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள மட்டுமா, இல்லை பீப்புள் ஹூ என்கேஜ்டு, யாரெல்லாம் வந்துட்டு என்கேஜ் ஆயிருந்தாங்களோ அவங்க மட்டுமா, இல்லை பீப்புள் ஹூ விசிட் ப்ரொஃபைல் அதை மட்டுமா, இல்லை பீப்புள் ரீசெண்டாக யார் மெசேஜ் பண்ணாங்க அவங்கள மட்டுமா அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ண ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்களும், மெசேஜ் பண்ணவங்களையும் குடுக்கலாங்களா ப்ரோ? ஸோ வி நீட் ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர்னாச்சும் இருக்கிற மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இந்த என்கேஜ்மெண்ட்டையும் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ரிட்டன்ஷன் டேஸ் வந்து லாஸ்ட் 30 டேஸ்ன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி செட் பண்ணிவிட்டு என்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அடுத்து நீங்கள் ஃபர்னிச்சர் மேலேயே கை வைக்கணும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ரிட்டன்ஷன் வந்துட்டு லாஸ்ட் 30 டேஸ். நீங்கள் ஜாயின் பண்ணி 30 டேஸ் ஆக போதில்ல இல்லையா? எஸ். இதுதான் உங்களோட ஆடியன்ஸ்.